தனுசு ராசினியர்களே, குரு வக்கர முடிவாகி நல்லபடியாக பிப்ரவரி மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் 11 நல்லாயிட்டார். ரிஷபத்தில் குரு உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு கேட்கப்படாது. ஏன்னா தனுசுக்கு பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் அதுக்காக வேண்டி குருனுடைய காலில் புனர்போத்து நின்று தட்டம் பண்ணாமல் அங்கே பார்க்குறாரு. தனுசுனுடைய 7ஆம் வீடு புதன் தொடர்பு கொள்கிறார். அதே சமயத்தில் குரு 6ஆம் வீட்டில் உட்கார்ந்து தொடர்பு கொள்கிறார். அதே சமயத்தில் இந்த சுகஸ்தானாதிபதியும் அதே சமயத்தில் லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுகஸ்தானாதிபதி குரு அவரே ஜென்ம ராசிக்கு அதிபதி. அந்த 11ஆம் வீட்டு அதிபதி சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியார் அவரே 6ஆம் வீட்டு அதிபதி. இப்படி தன்மையும்போது விருத்திக்கு தான் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி அமைப்பில் 50-50 பண்ணுறாங்க. ராசி பரிவர்த்தனை பண்ணுறதுனால பெரிய அட்வான்டேஜ் என்ன, ராகுவோட தொடர்புள்ள சுக்கராச்சாரியர் நான் சுகஸ்தானத்தில் உட்காந்துறேன். இங்கே சுத்தம் பண்ணாமல் இந்த சந்திரன் காலை உட்காந்து தூக்கி விடுறார். அப்படியே அவ்வளோ அமைப்பு இருக்குது. செவ்வாய் தொடர்பு கொண்டு பண்ணுறார். ஆக நீங்கள் உங்கள் முயற்சியற்று பிறர் முயற்சியினால் உங்களை மேலே கொண்டு வரது குருவும் சுக்கிரனும் செஞ்சு உங்களை கொண்டு வராங்கன்றது கண்கூடாக பார்க்கலாம். இந்த காரியத்தை செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க நன்றி சொல்லுங்கள். ஏன்னா வீட்டில் எதிர்பார்க்காது நல்லது நடக்க போகிறது.